தான் நடித்த எல்லா திரைப்படங்களிலும் பெண்களுக்கான கண்ணியத்தை கடைபிடித்தவர் நடிகர் திரு ராஜ்கிரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார். ஒரு வருடமும் நம்ம உழவர் விருதுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விருதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்க விவசாயிகளை எப்படி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க, எந்த விதத்தில் இவங்க சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு பார்த்து விருதுகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கொடுக்குறாங்க. இந்த விழாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர்களுக்கு சமூக பொறுப்பு மிக மிக அவசியம். அதை உணர்ந்ததனால்தான் என் அண்ணன் சிவகுமார் அவர்களின் புதல்வர்கள் தம்பி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தம்பி கார்த்தி அவர்கள் உழவன் ஃபவுண்டேஷன் மூலமாக உழைக்கும் மக்களை, உழவர்களை, விவசாயிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவர்கள் இருவரையும் என் மனம் கனிந்து வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க. உழவர்களை பற்றி, இந்த விருதினை பற்றி நான் பேச முடியாமல் பிரமித்து நிற்கிறேன். அதுதான் உண்மை, நிதர்சனம். ஏனெனில் எனக்கு முன்பு பேசியவர்கள் மருத்துவர் ஐயா சிவராமகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் சுல்தான் அவர்கள், உழுதுவுன் சுந்தர் அவர்கள் இங்கு காட்டிய காணொளிகள் அத்தனையும் எனக்குள் மிக பெரும் பிரமிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இத்தனையையும் வெளிக்கொணர்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் முயற்சி எடுத்த தம்பி கார்த்தி மிக பெரும் இறை அருள் பெற்றவர். இறைவன் இதைத்தான் விரும்புகிறான். இது சாதாரண விஷயம் இல்லை. மகாத்மா காந்தியடிகள் நம் இந்திய தேசத்தின் ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்றார். அவர் குறிப்பிட்டது விவசாயத்தை தான். ஏனெனில் நம் இந்திய தேசம் விவசாய பொருளாதாரத்தை தான் அடிப்படையாக கொண்டது. அதனால் நம் தேசத்தில் விவசாயிகள் தன்னிறைவு பெற்று மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம் பொருளாதாரம் விருத்தி அடையும், மேன்மையடையும். அதற்கான சிறு சிறு முயற்சிகளாக பலரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. தம்பி கார்த்தி இந்த விழாவுக்கு என்னை அழைத்த போது ஒரு பெண்கள் குழு, அவர்கள் தங்களது தளராத முயற்சியாலும் உழைப்பாலும் நிறைய சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டினார். அது கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனெனில் ஆதியில் நம் முன்னோர்கள் காட்டை திருத்தி கழனியாக்கினார்கள். காட்டை திருத்தியது ஆண்களாக இருந்தாலும் அதை கழனியாக்கி உயிரூட்டியவர்கள் பெண்கள். இதுதான் வரலாறு. சக்தி தான் எல்லாம். சக்தி இல்லையல் செயல் இல்லை. அப்படி இந்த சக்தியான பெண்கள்
நினைத்தால்தான் ஒரு வீடும் உருப்படும், நாடும் உருப்படும். பெண்களின் விடாமுயற்சியும் உழைப்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதன் மூலம் அவர்கள் சாதித்து காட்டியிருப்பதையும் பாராட்டுவதை என் பாக்கியமாக கருதுகிறேன். வணக்கம்.